அன்புள்ளங்களுக்கு ஐங்கரன் ஐஏஎஸ் அகாடமியின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்யத்தோடைய பரிணாமம் பல்வந்த் ராய் கமிட்டியில் இருந்து சிங்கீவி கமிட்டி வரைக்கும் இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைய பரிந்துரைத்த குழு எது? பஞ்சாயத்து ராஜ்யத்தின் சிற்பி என்று கருதப்படுபவர் யார்? பின்வரும் குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துங்கள். ஜிவிகே ராவ் குழு, அசோக் மேத்தா குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, LM சிங்கிவி குழு. இது போன்ற பஞ்சாயத்து ராஜ்ய பரிணாமம் சார்ந்த கேள்விகள் எல்லா விதமான போட்டித் தேர்வுகள்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதலாவது பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. இந்த குழுவோட நோக்கம் சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 மற்றும் தேசிய விரிவாக்க சேவை 1953 ஆகியவற்றின் செயல்பாட்டை ஆய்வு செய்கிறது. இந்த குழு எதை பரிந்துரைத்த 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட அறிமுகம், அதாவது கிராமம், ஒன்றியம், மாவட்டம். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறதோட அடித்தளமாக கருதப்படுறது பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் பரிந்துரை. 1959 ராஜஸ்தான் முதலில் பஞ்சாயத்து முறையை செயல்படுத்தியது. இரண்டாவதா அசோக் மேத்தா குழு 1977. தற்போதுள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை மறு ஆய்வு செய்து மேம்பாடுகளை பரிந்துரைத்தல் இதோடைய நோக்கமாக இருந்தது. இந்த குழுவோட அதிக அதிகாரங்கள் மற்றும் நிதியுடன் கூடிய 2 அடுக்கு முறை, அதாவது ஜில்லா பரிஷத் மற்றும் மண்டல் பஞ்சாயத்து அறிமுகம் செய்யப்பட்டது. இதோடைய முக்கியத்துவம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் விருப்பம் மற்றும் சட்ட அந்தஸ்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டியது. அடுத்ததா ஜிவிகே ராவ் குழு 1985. இந்த குழுவுடைய நோக்கம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை புத்துயிர் பெற செய்கிறது, அதை வளர்ச்சியின் பாதையில கொண்டு வருதல். இந்த குழுவுடைய பரிந்துரை மாவட்ட திட்டமிடல் குழுக்களை வலுப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சியில பஞ்சாயத்துகளின் ஈடுபாடை அதிகப்படுத்துதல். 4வதா பார்க்க போற குழு LM சிங்கிவி குழு 1986. அந்த குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை ஆய்வு செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டுச்சு. இந்த குழுவுடைய பரிந்துரை எதற்கு வழிவகுத்தது? பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்பு ரீதியா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வழங்குது. 1992 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு வழிவகுத்தது. இந்த குழுவுடைய முக்கியத்துவம் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைக்க வழிவகுத்தது. இப்படி இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எப்படி பரிணமிச்சது அப்படிங்கிற 4 குழுக்கள் மூலமா விளக்கி சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மற்றும் ஒரு தகவலுடன் பதிவிடுகிறேன். இப்படிக்கு உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.